நாகப்பட்டினம் அருகே குருவாடியை சேர்ந்தவர் விஜயராகவன். இவர் கடந்த முறை நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். சமூக சேவகரான இவர் நாகப்பட்டினம் சட்டசபை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்காக மினி வேன் வாகனத்தில் கட்டுமரத்தின் மீது சிலிண்டர் வைத்து அதற்கு மாலை அணிவித்தார். மேலும் சலங்கை வலையை தனது கழுத்தில் அணிந்து வாஞ்சூர் ரவுண்டானாவில் இருந்து பேரணியாக புறப்பட்டார். சிலிண்டர் தட்டுப்பாடு, மீனவர் பிரச்சினை ஆகியவற்றை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் 7 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக நாகப்பட்டினம் RTO அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தை விதிமுறையின்படி அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் 100 மீட்டர் சுற்றளவில் விஜயராகவன் வாகனத்தை நிறுத்தினர். எந்தவிதமான பொருட்களையும் வேட்புமனு தாக்கல் செய்யும் இடத்திற்குள் எடுத்து வர அனுமதி இல்லை என கூறி அனைத்தையும் வாங்கி வைத்து விட்டனர். இதன் பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலர் சங்கர நாராயணனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார்.